இன்னைக்கு ஒரு நியூஸு ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்த ஒரு ஆக்சுவலி அது காலையில நடந்ததா என்னமோ தான் நினைக்கிறேன் நான் யூடியூப் சும்மா நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த வீடியோ பார்த்தேன். ரெட் பிக்ஸ் சேனலில் வந்துட்டு போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சவுக்கு சங்கர் வந்துட்டு கோர்ட் மூலியமா வந்துட்டு பெயில் வழங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அது வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் தான் எனக்கு தோணுச்சு அது ஆக்சுவலி. ஏன்னா அது அவர் இல்லாத வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன், 2 to 3 வீக்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பு. என்ன நடக்குது என்ன பண்றாங்கன்னு சொல்லி எதுவுமே நமக்கு வந்து தெரியாமையே இருக்காது ஆக்சுவலி. யாருமே இதை இவ்வளோ விலாவரியா அதை சொல்லுவாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாமையே இருந்துச்சு. அந்த கேப் வந்துட்டு இப்போ வந்துட்டு லிட்ரலா நம்ம வந்து உணர்ந்திருப்போம் நிறைய பேரு. ஸோ அவர் என்னதான் வந்துட்டு 1008 விஷயங்கள் வந்து அவர் சொல்றாரு, ரைட் தான். பட் அது ரைட்டா தப்பாங்கிறத வந்து கடைசியில வந்து நம்ம தான் வந்துட்டு அதை டிசைட் பண்ண போறோம். ஏன்னா நம்ம தான் போய் ஓட்டு போட போறோம். அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி ஓட்டு போட வைக்க போறது கிடையவே கிடையாது. அவர் 1000 விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி எடுத்து மட்டும் தான் வைக்கிறாரு. அது தப்போ ரைட்டோ அதை டிசைட் பண்ண போறது என்னமோ நம்ம தான். ஸோ அவருக்கு வந்து இப்படி ஒரு நடந்தது வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அவரு சொன்ன மாதிரி ஹி இஸ் அ வாரியர்ல. அதனால அவர் போராடி கோர்ட்டோட உதவி மூலியமாவே அவர் வந்து வெளியே இப்போ வந்துட்டாரு. ஓகே, லெட்ஸ் see இன்னும் வந்துட்டு எவ்வளோ வேகமா அவர் வந்து செயல்பட போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். சந்தோஷமா இருக்கு. பட் இதே மாதிரி ரிலீஸ் ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. நிறைய பேர் இதுவும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வந்துட்டு வெளியே வந்த உடனே அடுத்த 2 3 கேஸ் உடனே போட்டு உடனே உள்ள தள்ளுறதுக்கும் காவல்துறை மற்றும் இந்த அரசாங்கமும் முயற்சி செய்யுன்னு சொல்றாங்க. தென் பார்ப்போம்.